ஹலோ மக்களே, வணக்கம். வாசாச்சி எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும்வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும், ஜெயிப்பீங்க. எல்லா சோதனைகளையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. எல்லா இறைவனையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு ரகு தாத்தா, நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடமோட அடுத்த லீடாக நடிக்கிற, கிட்டத்தட்ட அவங்க லீடாக இது ஒரு 3வது படமாக நடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு படம் நம்ம இந்த பெண்குயின், நம்ம கொரோனா டைமில் வந்தது ஓடிடியில், அதான் ஃபஸ்ட்டு படம். 2வது மிஸ் இந்தியா, அதுவும் ஓடிடி இதில் நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்தது. பெண்குயின் அது 2 படம் லீடில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இது 3வது படமாக ரகு தாத்தா குட் லக் சகி, அது தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு, அது ஒரு லீடிங்கு. இது 4வது படமாக இப்போ அடுத்த நயன்தாரா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம். ஸோ அவங்களோட ரகு தாத்தா டீச்சரை நம்ம இந்த ரியாக்ஷனை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். என்சிசியில் இருக்கிறாங்க நம்ம மேடம். என்சிசியில் இப்படி நடந்து வராங்க. தமிழில் சொல்லுங்கள் சார், புரியல. ஹிந்தி திணிப்பு படம் போல போச்சு. எம்எஸ் பாஸ்கர் அண்ணன். தமிழில் சொல்லுங்கள் சார், ஒன்றும் புரியல. ஓகே, ஊரில் கரண்ட்டு வரல, இதில் சபா ரொம்ப முக்கியமாக சபா அப்படின்ட்டாரு நம்ம எம்எஸ் பாஸ்கரன். பரவாயில்லையா, ஹோம்பேலே ஃபிலிம்ஸ், கேஜிஎஃப், சலார்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது. சபா ரொம்ப முக்கியமாக சபா, சபா ரொம்ப முக்கியமாக சபா. ஹிந்தி எக்ஸாம் தான் எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படி? இந்த ப்ரொமோஷன் எனக்கு தேவையில்ல. மேக்கர்ஸ் ஆஃப் கேஜிஎஃப், காந்தாரா நினைக்கிற மாதிரி இல்லை. மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு கொலையை பண்ணிடுறாங்க போல், அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, பிபி ஏறுது, பிளட் டொனேஷனு. ஹிந்தி எக்ஸாமுக்கு தமிழில் பிள்ளையார் சொல்லி போடுறியான்னு கேட்குறாங்க. மெட்ராஸ் போனால் தான் முடியும் அப்படின்றாங்க. கோர்ட்லேருந்து எல்லாத்தையும் கிழிச்சி போடுறாங்க. இந்தியை திணிக்காது என்றாங்க. ஹிந்தி தெரியாது போயா. ஓகே ஓகே, ரகு தாத்தா ரகு தாத்தா. ஓகே, ஸோ ஹிந்தி தெரிஞ்சாதான் வேலைக்கு போக முடியும், ஹிந்தி தெரிஞ்சாதான் வேலை கிடைக்கும். ஸோ ஹிந்தி திணிப்பை தான் இந்த படத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ அதான் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது கதை. ரெட் ஜெயிண்ட் தான் வாங்கியிருக்கிறாங்க. கீர்த்தி மேடம் நம்ம இந்த படத்தில் நடித்தாங்க, மாமன்னன் உதயநிதி அண்ணன் கூட. ஸோ ரெட் ஜெயிண்ட் தான் வாங்கியிருக்கு டிஸ்ட்ரிபியூஷனு. ஸோ எப்போ வருதுன்னு தெரில, வரும்போது படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவோம். ஸோ இந்த ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி தெரிஞ்சாதான் நீ எல்லா இடத்துக்கும் போவ, ஹிந்தி தெரிஞ்சாதான் நீ வாழ்வ, ஸோ ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த படத்தில். ஸோ ரகு தாத்தா வில் பி அ ஹிந்தி திணிப்பு மிஸ்ட்ரி அண்ட் இவங்க ஒரு மர்டர் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மர்டர்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அதை வச்சு இந்த கதை எடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லாயிருக்கு டீச்சரு. கொஞ்சம் நாட்டில் நடக்கிற உண்மையை பற்றி தானே பேசியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு, இன்ஸ்பைரிங்காக இருக்குது. படம் வரட்டும், பார்ப்போம்.